என் அன்பான குழந்தைகளுக்கு அப்பா கோயிலூரான் பேசுகிறேன். நமது சமத்துவ ஆலயத்தின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இது நம் கோவில், எனது கோவில், உனது கோவில் என்பதை விட நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கட்டும் கோவில். இதுவரை பல நபர்கள் உதவி செய்தார்கள். யாரிடமும் கேட்க கூச்சமாகத்தான் இருக்கின்றது. சிவன் கோவிலை தனிப்பட்ட ஒரு மனிதனால் கட்ட முடியாது. எல்லோரும் ஒன்று கூடி சிவாலயத்தை கட்ட வேண்டும் என்பது விதி. அப்படி கட்டப்பட்டு வருவதுதான் இந்த சமத்துவ ஆலயம். போன ஆண்டு கட்டுமான பணிக்கு என் குழந்தைகள் தங்களால் முடிந்த உதவியை செய்தீர்கள். இந்த முறை இதுவரை யாரிடமும் உதவி கேட்கவில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் சிரமம், பணப்பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. வீடே கட்ட முடியவில்லை, எப்படியடா கோவில் கட்ட உதவி செய்வது என்றெல்லாம் என்ன தோணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படி நாம் கோவில் கட்டுவதற்கு செல்வத்தை கொடுக்க முடியும் என்றும் என்ன தோணும். நான் கட்டாயப்படுத்தவில்லை, இது நமது கோவில். அரசாங்கத்தின் தடையை மீறி ஏதோ என்னால் முடிந்த முயற்சியில் இந்த சமத்துவ ஆலயத்தை கட்டி வருகின்றோம். இது எம்மதமும் சம்மதம் என்பதை வலியுறுத்தி லிங்கத்தில் புத்தனும் இயேசுவும் அல்லாவும் குடிகொண்டுள்ளார்கள். எம்மதமும் சம்மதம், எல்லோரும் ஓரினம் என்பதை வலியுறுத்தி நான் இந்த முயற்சியில் அடங்கியுள்ளேன். நான் மட்டுமல்ல, அதிகால முதற்கொண்டு வள்ளலாரும் சித்தர்களும் ஞானிகளும் ஏன் மகாத்மா காந்திகளும் இப்பொழுதுள்ள அரசியல்வாதிகளும் அனைவருமே சமத்துவத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றார்கள். ஆனால் சமத்துவம் உருவாகவில்லை. இன்னும் பாகுபாடுகளும் ஜாதியாலும் மதங்களாலும் பாகப்பிரிவினையாக பாகுபாடு தெரிகிறது. இன்னும் அனைவரும் ஒன்று சேரவில்லை. சமத்துவம் என்பது மதத்தால் ஜாதியால் ஒன்று சேர்ந்தால் மட்டும் பத்தாது. சமத்துவம் என்பது சமநிலை. மனித இனம் எல்லோரும் ஓரினம் என்று நினைக்க வேண்டும். அவரவர் இஷ்டத்திற்கு ஜாதியை இல்லத்திற்குள் வைத்து கொள்ளட்டும். அவரவர் மத கோட்பாடை அவரவர் இஷ்டப்படி முறைப்படுத்தி வழிநடக்கட்டும். ஜாதியாலும் மதத்தாலும் நாடு நாசமாக போய்விடும் என்று அகத்தியர் எழுதிய சுவடி சொல்கின்றது. அதை காப்பாற்ற வள்ளலார் வழியிலும் சித்தர்கள் வழியிலும் ஞானிகள் வரிகளும் முன் பெரிய தலைவர்கள் வழியிலும் நான் செல்கின்றேன். எனக்கென்று ஒன்றும் தனிப்பட்ட ஆசைகளோ வருமானத்தை ஈட்டுவதில் எண்ணங்களோ கிடையாது. இதோ வேப்ப மரத்தால் உருவான வேம்புலிங்கம். இது 5 முகம் கொண்டது. வேம்புலிங்கம், இதயலிங்கம், ஆரோக்கியலிங்கம், ஆயுள் லிங்கம், அர்த்தநாதீஸ்வரலிங்கம். எவ்விடத்திலும் காணாத
ஆவுடை இவ்விடத்தில் இதய வடிவில் உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் சிவம் இருக்கின்றது என்பதை வலியுறுத்தி வேப்ப மரத்தால் உருவாக்கியுள்ளேன். வேரை பிடுங்காமல் கிளைகளை களைந்து உருவாக்கிய லிங்கம் இது. இதோ அதன் வேர் ஆவுடையின் அருகாமையில் மீண்டும் துளிர் துளிர் விடுகின்றது. இங்கும் அங்குமாக உயிர் உள்ளது. வேப்ப மரத்தில் அம்மன் உடம்பில் உருவான அப்பனின் கிளைகளாக தாயும் உருவாகிறாள். இந்த சமத்துவ ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு செங்கலாவது வாங்கி தந்தீர்கள் என்றால் நமது சமத்துவ ஆலயம் வளரும். சமத்துவ ஆலயத்தின் பணிகள் விரைவில் தொடங்குகின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. வரும் ஜூலை 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை விழா நடக்கும். ஒரு கன்னிப்பெண் உடம்பில் அம்மன் சக்தியை இறக்கி தாயை நேரில் காட்டப் போகின்றேன். தெய்வத்தை நேரில் காட்டப் போகின்றேன். ஒவ்வொரு விழாவின் போதும் நான் தீட்சை கொடுப்பேன். அகத்தியர் தீட்சை, சிவன் தீட்சை, முருகன் தீட்சை, அம்மன் தீட்சை என்று இந்த விழாவிலும் அம்மனோடு அமர்ந்து உங்களுக்கு தீட்சை கொடுப்பேன். பெற்றுக்கொள்ளுங்கள். மதியம் 12 மணியிலிருந்து உணவு நடக்கும். வந்து வயிறு நிறைந்து மதியம் 3 மணி அளவில்